இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்கு 2ஆம் இடம், அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருந்தாருங்க. உங்கள் ராசியில் குரு இருந்தார் அப்படின்னா ஒரு 10 காசுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். இது வந்துட்டு ஒரு பெரிய ஜோதிட ஞானம் அப்படிலாம் தேவை கிடையாது. சாதாரணமாக நீங்கள் எந்த ஜோசியரை கேட்டாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறவரே எதுவும் தரமாட்டாரே அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாகவே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஜென்ம குருவாக இருந்துட்டு இப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. குரு இருக்கிறதுலையே ஒரு சிறப்பான ஒரு இடம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது 2ஆம் இடம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதோட இவ்வளவு நாளாக ஜென்மஸ்தானத்தில் குரு இருந்தார் இல்லைங்களா, அப்போது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பகை கிரகம். அவர் தேவகுரு, உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் அசுபகுரு. இப்போது சனியுடைய வீட்டுக்குள்ளே குரு உட்கார்ந்துக்கிட்டு நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வண்டியில் ஒரு வண்டியில் ஒரு பக்கம் காளையை மாட்டி விட்டு அடுத்த பக்கம் எருமை மாடை மாட்டின மாதிரி தான். அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருந்திருக்கும். நம்ம ஓட்டுற பக்கம் வண்டி விடாது, வண்டி அது பாட்டுக்கு எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம். அதனால நம்ம பயணம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ போகிற இடத்துக்கு எங்கே நம்ம போகிறது, இங்கிட்ட இழுக்கும், இங்கிட்ட இது இழுக்கும். அப்போது மற்றவங்க 2 நாள் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம ஒரு 200 நாள் ஓடிக்கிட்டே போயிட்டு கிடக்க வேண்டியது தான். இதுதான் நிலைமை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது வந்திருக்காரு. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்த உடனேயே மே 14ஆம் தேதியே குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்படிங்கிறது அற்புதமான ஒரு இடம். அதாவது லாப வீட்டில் சனி, தன வீட்டில் குரு. ஸோ இந்த 2 பேரும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் சில விஷயங்களில் தவிச்சிருந்துருப்போம். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்கே வெளிநாட்டில் இருக்கோம், இல்லை வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொந்த ஊரில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியிருந்தால் அங்கே ஒன்றும் பெருசாக பொழப்பு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம சம்பாதிக்கிற காசு சொந்த ஊரில் சம்பாதிக்க முடியாது. இங்கே கொண்டாந்து குடும்பத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வருமானம் வந்துட்டு இனிமேல் நான் வாடகைக்கு வீடு எடுத்து கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இந்த மாதிரி ஏதாவது நம்ம நினச்சது எல்லாமே குழப்பமாக இருந்திருக்கும் இல்லைங்களா. அதில் எல்லாமே நல்லதொரு முடிவு அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன்னை வாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது திருமண தடையில் இருந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த 2025 வருடத்திற்குள்ள திருமணம் அப்படிங்கிறது உறுதி. அதாவது நல்லதொரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி, நல்லதொரு படித்த நல்லதொரு குடும்ப பின்னணி உள்ளவங்க அமைய போகிறாங்க. அதே மாதிரி ரிஷப ராசி பெண்களுக்கும் நல்லதொரு கணவர் அப்படிங்கிறவங்க அமைவாங்க.
எத்தனையோ இடத்துல வரன் பார்த்தும் அமையாத திருமணம் அப்படிங்கிறது இப்போ தேடி வரப்போகுது. உங்களை தேடியே வரன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 10 ரூபா வருமானம் வரவே இல்லை. ஒரு கடை வச்சுருந்தேன், அதை என்னத்தை பண்ணுறது, எங்கேயாவது வேலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எப்போ திறக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா ஒன்றும் முதலீடும் இல்லை. தொடங்கினாலும் எதுவும் வருமானம் எதுவும் தெரியலை. அதே மாதிரி தொழில் ரீதியாக பின்னடைவுகளை சந்திச்சிருந்தவங்க கூட பூட்டியிருந்த கடையை மறுபடியும் திறக்கலாம், மூடி வச்சுருந்த தொழிலை மறுபடியும் திறக்கலாம். நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறத 10 ரூபா அற்புதமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பம். அப்போது அந்த வாக்கு ஸ்தானத்தில் குரு வராரு அப்படின்னா, நாம் ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு விரிவுரையாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு அரசியல் பேச்சாளர், ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி தொகுக்கிறேன், ஒரு யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஜோதிடர்கள், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே ரிஷபம் ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் தேடிட்டு வரும். அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் குருதியாக அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றி விடுவீங்க. ஒருத்தன்ட்ட 10 ரூபா கடன் வாங்கியிருந்தேன், இப்போ கடன் சொன்னால் அந்த நேரத்துக்கு பணம் வந்துடும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஏதோ கடன் இருந்தாலும் அதை அடைச்சி விட்டு ஒரு 10 ரூபா நிம்மதியாக இருக்கலாம். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு விவசாய நிலம் அப்படிங்கிறது வாங்கலாம், ஒரு ஆடு மாடு கோழி வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 10 ரூபா பணம் அப்படிங்கிறது வரும். அப்போது காசு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு வராரு அப்படிங்கும்போது கண்ணா புண்ணான்னு காசு வரும். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானம். அதாவது கடந்த ஒரு காலகட்டத்தில் மனஸ்தாபங்களில் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரலாம். ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவங்க கூட இப்போ ஒன்று சேரலாம். ஒரு வாகனத்தை ஒரு விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. காதல் உறவில் இருந்து பிரிஞ்சு போனவர்கள் மறுபடியும் இப்போது கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு ஒத்துப்போக்கலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருந்த ஆண்கள், குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருந்த பெண்கள் எல்லாருமே கூட இதுக்கு மேலே நம்ம குடும்பம் நம்ம புள்ள குட்டி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு பொறுப்போடு வருவாங்க. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்குறாரு. 6 அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, இல்லை அடிக்கடி வைத்திய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போகுது, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10 ரூபா ஆஸ்பத்திரிக்கு முட்டிட்டு கிடந்தவங்க எல்லாமே இதுக்கு மேலே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வெளியில் வரலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டியாளர்கள் இருந்திருக்கலாம், சக ஊழியர்கள் நமக்கு ஆகாமல் இருந்திருப்பாங்க, நம்மளை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எதிரிகள் இருந்திருந்தாங்க, பகை இருந்திருக்கும். அது எல்லாமே பந்தாடப்படும். நம்மளை பார்த்தா நேரில் காலில் விழுந்துருவாங்க. நம்மளை பார்த்தோம்னு வச்சுக்கேன், அவனை விட மாட்டான், நான் 2ல் 1 பார்த்துட்றேன் அப்படிங்கிறவங்க கூட நேரில் வந்தோடனே சரிப்பா விடுப்பா, ஏதோ தெரியாமல் பேசிட்டு வந்துட்டேன்ப்பா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இருப்பாங்க. பகை அப்படிங்கிறது விலகும். கடன் கட்டி இருந்துச்சு அப்படின்னா அடைக்கலாம். நகை நட்டு அடகில் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருந்தார் அப்படின்னா நகையை அடகுக்கு வச்சுருப்பார். அப்போது அந்த நகை நட்டு எல்லாமே கொஞ்சம் மூட்டு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த 6ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. 8ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால விலகி போன சொந்தங்கள் மீண்டும் வந்து சேரலாம். ஏதோ ஒரு பங்காளிகள் வகையில் உரமுறை வகையில் ஏதோ பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு, ஒரு சின்ன மனஸ்தாபம், பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. நிம்மதியாக தூக்கம் வரும் உங்களுக்கு. ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், இல்லை கடன் ஒன்று இருக்குது, இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும், எதையாவது ஒன்று நினச்சி ராத்திரியில் தூங்காமல் கடந்த ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாமே இப்போ நான் நல்லா இருக்கேன்டா சாமி, அது எந்திரிச்சு அந்த வேலையை பார்த்தா போதும், வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினம் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த 8ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும்.
அதே மாதிரி குரு பார்வை கொடுக்கறது அப்படிங்கிறது ராசிக்கு 10ஆம் வீட்டில் படுது. அதாவது இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்து 4 நாளில் பார்த்திங்க அப்படின்னா ராகு 10ஆம் இடத்துக்கு கும்பம் ராசிக்கு வராரு. அப்போது 10ல் ஒரு பாவி இருக்கணும். அந்த பாவியாக ராகு பகவான் 10ல் உட்கார போகிறாரு தொழில் ஸ்தானத்தில். அந்த ஒரு பாவியை ராகு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போது அள்ளி அள்ளி கொடுக்க போகிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிடலாம் இதை. ஏன்னா 2025 இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரர்களை கையிலே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக தொழிலில் உச்சம் அப்படிங்கிறத தொடரலாம். என்ன தொழிலில் வேணாலும் தொடங்குங்க. ஏதோ ஒன்று செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு இறங்கினாலும் வீம்புக்கு இறங்கினாலும் சரி, இறங்குற தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வந்திருக்கு. ரொம்ப நல்லது ஒரு நேரம். நான் சும்மா முக அலங்காரத்துக்காக ஒன்றும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. அதாவது மே 14க்கு பிறகு 14 குரு பயிற்சி, 18 ராகு கேது பயிற்சி, அதுக்கு அடுத்த 4 நாளில் அப்படிங்கும்போது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு மாதம். வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உன்னதமான ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக உங்களுக்கு மே மாதம் இருக்கும். அதன் பிறகு இந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிற ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும். வாழ்த்துக்கள்.